ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் பன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டீ பன் எடுத்துக்கலாம். டீ பன் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஓரம் வரைக்கும் நல்லா தடவிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சரிசமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெண்ணெயை தடவியாச்சு. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட இந்த ரெசிபியை பண்ணி பார்க்கலாம். பட்டர் பன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கிறேன். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் தடவி வச்ச பன்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். மேல் பக்கமும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு டீ பன்னும் பால் சர்க்கரை இருந்தால் போதும், இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது பால் சேர்த்துக்கலாம். அந்த பன்னு முழுகிற அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேணாம். பால் சேர்த்த உடனே பன்னு எல்லா பாலையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ண வாட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.